வெரி குட் மார்னிங். நேத்து தமிழ்நாடு அரசுட்ட இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. எஸ், லாஸ்ட் இயரே நெறைய பேர் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இது உண்மையாவே குட் நியூஸ்ன்னு தான் சொல்லலாம். தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ்ல அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கான வேகன்ஸீஸ் எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்ற நோட்டிஃபிகேஷன் தான் அவுட் ஆயிருக்கு. வாங்க அந்த நோட்டிஃபிகேஷன என்னென்ன குடுத்துருக்காங்கன்றத பார்த்துரலாம். 4000 வேக்கன்ஸஸ ஃபில் பண்றதுக்கான அறிவிப்பு வெளியாகி ஒரு 3 டைம்ஸ் கிட்ட கேன்சல் ஆயிடுச்சு. நெறைய பேர் இதனால ஏமாந்து போயிருப்பீங்க. பட் இந்த தடவ கட்டாயமா தேர்வு நடக்குன்ற அறிவிப்பு நமக்கு வெளியாகியிருக்கு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ்லயும் சரி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனும் சரி, எவ்வளோ வேகன்ஸஸ் ஓவராலா இருக்குது அப்படின்னா 2708 கிட்ட வேகன்ஸஸ் இருக்குது. இதோட பே ஸ்கேல் ஒருவேளை நம்ம ரிட்டன் எக்ஸாமினேஷனும் சரி, இல்லை இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பே ஸ்கேலை பார்த்தோம்னா 57,700ல இருந்து 1,82,400 வரைக்கும் தராங்க. லெவல் 10 பேசிஸை தராங்க. ஒருவேளை இந்த எக்ஸாமுக்கு நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணி ஃபீ பேமெண்ட்டும் கட்டியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் மட்டும் சப்மிட் பண்ணா போதும். ஃபீ பேமெண்ட் நீங்க எதுவுமே பண்ண வேணாம். நீங்க கம்ப்ளீட்லி உங்களுக்கு எக்ஸம்ஷன் குடுக்குறாங்க. அதுதான் மேல நோட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கண்டிப்பா நீங்க பென் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துரலாம். நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆன டேட் நேத்து தான். அதாவது 16 அக்டோபர் 2025. எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்? ஆன்லைன் மோட், கம்ப்ளீட்டா ஆன்லைன் மோடு தான் இப்ப ஸ்டார்ட் ஆகும்னா, அதாவது இன்னைக்கு 17 அக்டோபர் ஸ்டார்ட் ஆக போகுது. லாஸ்ட் டேட் நெக்ஸ்ட் மந்த் 10th வரைக்கும் தந்திருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நீங்க ஏதாவது பிழை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சரி செஞ்சுக்க முடியும். அதுக்கான சான்ஸ் தராங்க. எடிட் ஆப்ஷனோட டேட் பார்த்தீங்கன்னா 11th நவம்பர்ல இருந்து 13th நவம்பர் வரைக்கும் தராங்க. அதுக்குள்ளேயும் நீங்க உங்களோட பிழையை சரி பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவா டிசம்பர் மந்த் 20 கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் ஓவராலா 2708 கிட்ட இருக்குது. ஏஜ் குவாலிஃபிகேஷனா இந்த எக்ஸாமுக்கு 1/7/2025ல 57க்குள்ள இருக்கணும். அப்படின்னா தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்க கம்ப்ளீட்டா எலிஜிபிள் ஆவீங்கன்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்க முன்னாடியே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் கேன்சல் ஆச்சு பாத்தீங்களா? அப்படிப்பட்ட நீங்க ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுல உங்களுக்கு விலக்கு அளிக்கிறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் திஸ் எக்ஸாம் பார்த்துடலாம். நீ யூஜி, பிஜி முடிச்சிருக்கணும். அப்புறமா கண்டிப்பா நெட் ஆர் செட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்க நெட் ஆர் செட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணல அப்படின்னா பிஹெச்டி கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பட் அந்த பிஹெச்டி நீங்க முடிக்கிறப்ப கண்டிப்பா 2 பேப்பர்ஸ் கிட்ட ரெஃபர் ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். இதுதான் முக்கியமான கல்வி தகுதியா இந்த எக்ஸாமுக்கு பார்க்கப்படுது. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறப்ப சில டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதில் குறிப்பாக நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். 10th அதாவது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் தேவை. தென் யூஜி டிகிரி, பிஜி டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் தேவை. நீங்கள் நெட் எக்ஸாமோ செட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆயிருப்பீங்க பார்த்தீங்களா? அதுக்கான சர்டிஃபிகேட் தேவை. ஒருவேளை நீங்கள் அப்படி குவாலிஃபை ஆகலை, பட் நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதோட டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. இது எல்லாமே முக்கியமான சர்டிஃபிகேட்ஸாக பார்க்கப்படுது. இதை தாண்டி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. அது நோட்டிஃபிகேஷன் இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸாமுக்குரிய ஃபீ பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஓபிசி இல்லை ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்கள இருந்தீங்க அப்படின்னா 600 ருபீஸ் கிட்ட பே பண்ணணும். ஒருவேளை எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அல்லது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா 300 ருபீஸ் பே பண்ணால் போதும். ஒருவேளை இந்த எக்ஸாமுக்காக நான் ஆல்ரெடி பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் மட்டும் சப்மிட் பண்ணுங்க. எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் கட்டணும் அவசியம் இல்லை. கம்ப்ளீட்லி உங்களுக்கு எக்ஸாம்ஷன் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நான் புதுசா அப்ளை பண்றேன் அப்படின்னா மறக்காம அந்த வெப்சைட்குள்ள, அதாவது www.trb.government.in வெப்சைட்குள்ள போய் கம்ப்ளீட்டா நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுன்றதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்மிட் பண்றதுக்கான ப்ரொசீஜரை பாருங்க. ஒருவேளை எரர் இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கான எடிட் ஆப்ஷன் 11th நவம்பர்ல இருந்து 13th நவம்பர் வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடி, ஒரு மொபைல் நம்பர் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுதுன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம்க்குரிய பேட்டர்ன் பார்த்துடலாம். பேப்பர் 1, பேப்பர் 2 2ஆ பிரிச்சிருக்காங்க. பேப்பர் 1ல பார்ட் ஏ, பார்ட் பின்னு வருது. பார்ட் ஏ கம்பல்சரி தமிழ் 30 கொஷின்ஸ் கிட்ட வரப்போகுது. பார்ட் பியில் நீங்க எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், காமர்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், எந்த சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து கேள்விகள் வரும். 100 கேள்விகள் கிட்ட வரப்போகுது. ஸோ ஓவராலாக பேப்பர் 1ல உங்களுக்கு 150 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க. பேப்பர் 2 என்டையராக டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். பேப்பர் 1 எப்படி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எம்சிக்யூ டைப்ல வருதோ அதே மாதிரி பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வரப்போகுது. 1 hour டைம் கொடுக்குறாங்க. ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டின் தான் வரும். ஸோ அது நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ அதுக்கு 50 மார்க்ஸ் கிட்ட அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா செகண்ட் சீரியல் நம்பர்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்க ஆல்ரெடி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ் கிட்ட ப்ரொவைட் பண்றாங்க. இன்டர்வியூக்கு 15 மார்க்ஸ் கிட்ட ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஓவரால் மார்க்ஸை எவ்வளவு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 230 மார்க்ஸ் கிட்ட அலாட் பண்ணியிருக்காங்க.
நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நோட்டிஃபிகேஷன்ல இருந்த இம்பார்ட்டன்ட்டான திங்ஸ் வந்து நான் கவர் பண்ணிட்டேன்னு நம்புறேன். டேட்ட வந்து மறந்துறாதீங்க. இன்னைக்கு அதாவது 17th அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் 10த்தோட வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்ளிகேஷன் மோட் வந்து கம்ப்ளீட்டா ஆன்லைன் தான். ஸோ மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. எடிட் ஆப்ஷன் வந்து 11 to 13 வரைக்கும் குடுத்துருக்காங்க. நவம்பர் மந்த் சொல்றேன் குடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து டென்டேட்டிவா வந்து டிசம்பர் மந்த் 20த்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ வந்து எந்த ஒரு பிழையும் இல்லாம ப்ராப்பரா வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.